அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் கவிஞர் ஸ்மித்ரா தேவி மாதவன். நான் ஒரு புத்தகம் படித்தேன், கவிதை புத்தகம். அதன் தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. இது அல்ல கவிதை அப்படின்னு ஒரு தலைப்பு. சரி, வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை எழுதிய கவிஞர் சதாசிவம் அப்படிங்கிறவங்க. அவர் என்னோட நண்பர் தான். அவர் இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு படிங்க, நான் படித்து பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புத்தகம். இது அல்ல கவிதை. தலைப்பே வித்தியாசமான தலைப்பு. இது அவரோட 8வது புத்தகம். இவர் அட்டைப்படத்தில் அவரோட புகைப்படம் போட்டிருக்காங்க. பின்னாடியும் அவரோட புகைப்படத்தை போட்டு ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்காரு. கஷ்டத்தில் யோசிப்போம், என்ன பாவம் செய்தேனோ என்று, பிறப்பை பாவத்தால் என உணர்ந்து இனி பிறக்காமல் இருக்கும்படி வாழ பழகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவிதையை அட்டைப்படத்தின் பின்பக்கத்தில் போட்டிருக்காரு. அது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. கஷ்டத்தில் தான் யோசிப்போம், நான் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்ட்டு, இனி பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்கருத்தை அந்த கவிதையில் அழகாக வச்சுருக்காரு. இவர் ISBN வாங்கி இந்த கவிதை புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதே போல தான் எல்லா கவிதையும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கவிதை புத்தகம் மொத்தம் 105 கவிதைகளை கொண்டு 73 பக்கங்களை கொண்டுள்ளது. இந்த புத்தகத்தில் இவர் ஆசிரியர் உரையில் என் சுயநலத்தின் வெளிப்பாடு தான் நன்றியுணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் வாழ்க்கையின் நன்றி உணர்வோடு நான் நினைக்கும் நபர்கள் அத்துணை நபரையும் நன்றியுணர்வோடே நான் நினைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உதவி செய்த அனைவரையும் நான் நன்றியுணர்வோடைய நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக நன்றி பற்றி சொல்லி அவர் அழகாக அவரோட உரையை சொல்லியிருக்காங்க. இதில் கவிதைகள் எடுத்துக்கிட்டோன்னா 105 கவிதைகள் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன கவிதைகள் தான். அதில் எனக்கு பிடித்த சில கவிதைகளை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கவிதையாக கற்பனை கனவு அப்படின்னு தலைப்பில், இஷ்டப்பட்டு காண்பது இஷ்டத்திற்கு காண்பது. அதாவது நம்ம கற்பனை கனவுங்கிறது இஷ்டப்பட்டு காண்றது கனவு, இஷ்டத்துக்கு காண்றது அப்படிங்கிறது கற்பனை அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காரு. போல் அடுத்த கவிதையாக உசிதம் என்ற தலைப்பில், இதில் என்ன சந்தோஷம் என ஆராயாமல் இது என் சந்தோஷம் என வாழ்வது உசிதம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? இதில் என்ன சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறத விட, இதான் என்னோட மகிழ்ச்சி, என்னோட சந்தோஷம், வாழ்ந்தோன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்குது. அந்த கவிதை சிறப்பாக இருக்குது. அடுத்த கவிதை, அவ்வளவுதான் இவன் அவ்வளவுதான் இவள் என கடந்து போவது உசிதம். உண்மைதான். உங்களை ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற போது இவங்க இவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அவங்கள நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அதை தான் அழகா கவிதையில் சொல்லியிருக்காரு. மக்களின் அரசியல் என்ற தலைப்பில், குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக சரியா இல்லாமல் அரசியல் தலைவர்கள் நாட்டின் தலைமை சரியில்லை என்ற மக்களின் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குடும்பத்தை முதல்ல திருத்துங்க, அதுக்கப்புறம் நாட்டை திருத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை உள்வாங்கி உள்ளடக்கி இந்த கவிதை எழுதியிருக்காங்க. மனைவி என்ற தலைப்பில், கணவர் சமாளிச்சிடுவார், அது நம்பிக்கை சரி, கணவர் சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சரியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? கணவர் மேலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப அழகாக மனைவியோட என்ன கருத்தை அழகாக சொல்லியிருக்காரு. இதில் கணவர் சமாளித்து தான் ஆகணும், சரி ஆகாது அப்படின்னு இருக்காரு. அதில் எனக்கு அந்த கருத்தில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. ஏன்னா கணவர் சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உண்மைதான். அது ஏன் சரியாகாது அப்படின்னு போட்டிருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு கவிதை, இன்னுமா புரியலை அப்படின்ற தலைப்பில், உனக்கு நானும் எனக்கு நீயும் சரியான பேச்சு துணை, இன்னுமா புரியல நாம் காதலில் பயணிக்கிறோம் என்று. அதாவது காதலை எவ்வளோ அழகா மறைமுகமா வெளிப்படுத்தும் விதம் ரொம்ப அருமையா இருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றத அழகா சொல்லியிருக்காரு. இந்த இதுல ரொம்ப அழகா இருக்கு அந்த கவிதை. நான் அப்படின்ற தலைப்புல, தரை காணும் மீன் போல உன்னை காணாவிட்டால் கரை காணும் மீனவன் போல உன்னை கண்டால் நான் அப்படின்னு சொல்லி ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தரையை காணும் மீன் போல உன்னை பார்க்காத போது நான் அப்படி இருக்கேன், உன்னை பார்த்துட்டேன்னா மீனவன் கரையை பார்த்துட்டானா எவ்வளோ சந்தோஷப்படுவானா அந்த அளவுக்கு நான் உன்னை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த கவிதை எழுதியிருக்காரு. 90s அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. 90s கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி, என்னை மாப்பிள்ளையாக பார்க்கிற பெண்களை படைத்த கடவுள் என்னை மாப்பிள்ளையாக ஆக்கிற
பெண்ணை படைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. அதை மாப்பிள்ளையா பார்க்குறாங்க. ஆனா வந்து அதை வந்து அவங்கள வந்து மாப்பிள்ளையாவே ஆக்குற மாதிரி ஒரு பொண்ணை நீ படைக்கலையா இறைவா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கொஸ்டின் மார்க்கு கேட்குறாரு. நல்லா இருக்கு, அது கவிதை வித்தியாசமா இருக்கு. இதில் வந்து திருமணமாகாத ஒரு மணமகனின் மன ஓட்டத்தை வந்து அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. முதியோர் இல்லம் அப்படின்னு ஒரு கவிதை. நம்ம கையால சமைச்சு பேர பிள்ளைகளுக்கு தரணும் என ஆசையுடன் பல பாட்டிகள் முதியோர் இல்லம் அதில் அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் இருக்க பாட்டிங்களை பற்றி எழுதியிருக்காரு. உண்மைதான், நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். 2-3 முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கேன். அப்போ வந்து அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. நம்ம இப்போ எங்கள் பாப்பாலாம் கூட்டிகிட்டு போவேன். அப்போ வந்து நம்ம பேர பிள்ளைங்களும் இப்படி வந்து பார்க்காதா, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் அவங்க கண்ணில் அப்படியே தெரியும். அதை வந்து இவர் அந்த கவிதையில் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. முதியோர் இல்லமே இல்லாமல் செய்யணும். உண்மைதாங்க. பார்ப்போம். பெண் பாவம் அப்படின்னு ஒரு கவிதை. பருவம் தப்பி மழை பாவம் பூமி. அது வந்து பெண்ணை பூமிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவம் தப்பினா வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பூமிக்கு வந்து சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல மறைமுகமா ஒரு பெண்ணும் அதே மாதிரி தான் பருவம் தப்பி அந்த திருமண வயதை கடந்துட்டா அது வந்து எந்த எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையில உள்கருத்து வச்சு ஒரே லைன்ல அழகா எழுதியிருக்காரு. சிறப்பு. நேரம் அப்படின்ற தலைப்புல என்கிற தலைப்பில் சில நேரத்தில் நினைப்பது தப்பில்லை, கேட்கிறது தப்புன்னும், சில நேரத்தில் கேட்கிறது தப்பில்லை, நினைப்பது தப்புன்னும், சில நேரத்தில் நினைப்பதும் கேட்கிறது இரண்டும் தப்புன்னும், இப்படி சில நேரத்தை சரியாய் உணர்ந்து வாழணும் அப்படின்னு நம்ம நேரத்தை எப்படி சிறப்பாக கையாளணும் அப்படிங்கிறத சிறப்பாக ஒரு கவிதையில் கொண்டு வந்திருக்காரு. சிறப்புங்க. உண்மை அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை. முதலாளி யார் என தெரியாமல் வேலை செய்யும் தொழிலாளிகளை ஒடுக்கப்பட்டவர்கள் என கூற்று, உண்மையான முதலாளி யார் உணராமல் தொழிலாளிகள் அதிகம் உண்மையில் அப்படின்ற இதில் போட்டிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டாக உபயோகிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, தொழிலாளிங்க யாருன்னே தெரியாமல் நிறையா முதலாளிங்க இருக்காங்க. அதேமாரி முதலாளி யாருன்னே தெரியாமல் நிறைய தொழிலாளிங்க இருக்காங்க. அப்போ அவங்க வந்து முதலாளி தெரியாமையே அவங்க வந்து அவங்களோட உழைப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அப்படி உழைப்பெல்லாம் கொடுத்தாலும் அவங்க ஒடுக்கப்பட்டவர்களாக தான் சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அழகாக அந்த கவிதையில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. உணரும் அப்படின்ற தலைப்புல எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை என நினைப்புடன் நாம் கடந்து செல்லும் குற்றங்கள் தான் நாம் படும் கஷ்டத்திற்கு காரணம். உண்மைதானே? நம்ம எனக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம கடந்து போறோம்னா அப்பதான் அந்த அந்த இதனாலதான் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க. அன்பு என்கிற தலைப்பில் காலம்தான் புரிய வைக்கணும் பலதரப்பட்ட முயற்சிக்கு பின் சொல்லாமல் முதலிலேயே சொல்லும் அளவிற்கு அன்பு. நான் காட்டும் அன்புக்கு சமமான அன்பு கூட எதிர்பார்க்கல என எதிர்பார்த்து காட்டுவது அன்பு இல்லை. ஆசைப்பட்டது நல்லதா என ஆராயாமல் அன்பு என வாங்கி தருவது அல்ல அன்பு. அதாவது அன்புக்கு இலக்கணம் சொல்ற மாதிரி அவர் வந்து அன்பை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. யதார்த்தம் அப்படின்ற தலைப்புல சுகம் என நினைப்போம், சுமை என உணர்ந்த பின் சுகமான சுமை என பிதட்டுவோம், காலம் கடக்க கடமை என பேசுவோம், இறுதியில் என் வாழ்க்கை என பெருமை பேசுவோம். உண்மைதாங்க. ஒரு கஷ்டங்கிறது இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து சுகமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்புறம் அதை சுமைன்னு உணர்ந்த பிறகு இதுவும் ஒரு சுகமான சுமை. அதாவது ஒரு மூத்த பிள்ளையா பிறந்துட்டாங்கனாலோ இல்லை பிள்ளைங்க வந்து அப்பாவோ யாரோ அந்த குடும்பத்துக்காக உழைக்கிற போது அது ஒரு சுகமா இருக்கும். அது வந்து சுகமான சுமையா இருக்கும். அப்புறம் காலம் கடக்கும் போது இது நம்மளோட கடமை, நாம தான் செஞ்சாகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் என்ன யோசிப்பாங்கன்னா, இதான் என்னோட வாழ்க்கைக்கு நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி இறுதியில நம்ம பேசுவோம் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை வந்து அழகா சொல்லியிருக்காரு கவிதை வடிவில். மாய வலை அப்படின்ற ஒரு தலைப்புல மீன் வலைதான், அது சிக்கிக்கொண்ட மீனுக்கு அதுவே மாய வலை, இவ்வளவுதான். அதாவது மீன் வலை நம்ம போடும்போது அதுல மீன் வந்து சிக்கிடும், அதுக்கு அது மாய வலை. இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இதே போலதான் சில இடத்துலலாம் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து தேவையில்லாத இடத்துல போய் நம்ம மாட்டிப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து அது தெரியாம அந்த மாய வலைங்கிறது பின்னிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாம சில கெட்டவங்க கூட போய் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நடந்து போயிடும் அப்படிங்கிறத அவர் அந்த 3 வார்த்தையில இவ்வளவுதான் அப்படின்னு அழகா முடிச்சிருக்காரு. அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு.
புரிந்து கொள் என்கிற தலைப்பில் இந்த ஆட்டோக்காரன் எல்லாம் மோசம், இந்த டீச்சர் எல்லாம் மோசம், இந்த டிரைவர் எல்லாம் மோசம், இப்படி சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் பார்த்த ஆட்டோக்காரன், அவர்கள் பார்த்த டீச்சர், அவர்கள் பார்த்த டிரைவர் எல்லாம் மோசம் என்பது மற்றும் என்னப்படிதான் வாழ்க்கை. உண்மைதான். ஒருத்தவங்க தப்பான ஆட்டோக்காரங்களை பார்த்தா இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் மோசம் எல்லாரையும் சொல்லிடுறது. ஒரு டீச்சர் ஏதோ ஒன்று திட்டியிருந்தாங்கன்னா எல்லா டீச்சரும் மோசம் அப்படின்னு சொல்றது. டிரைவர் சரியா ஓட்டலைன்னா எல்லா டிரைவரும் மோசம்னு சொல்றது. இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மை எது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அப்படி இல்லை, ஏதோ ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அதை நாம தான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழகா கவிதையில என்னப்படிதான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சிறப்பா சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சிங்க. பாழ் அடைந்த இடம் அப்படின்ற தலைப்புல, நீ பாழடைந்த இடம் அழகா இல்லை, புதுப்பிக்க இடிக்க நினைக்கிறாய், அங்கு அழகான குடும்பமாய் புறா வௌவால் குருவி வாழும். அதாவது பாழடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்குது, கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடத்தை வந்து இடிச்சுட்டு வேறு கட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே அழகான குடும்பமாக புறா வௌவால் குருவியெல்லாம் வாழுது அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து அந்த நம்ம கவிஞரோட மனதின் இரக்க குணத்தை நம்மளை அப்படியே பிரதிபலிக்கிறது. அவரோட இரக்க குணம் நன்றாக பிரதிபலிக்கப்படுகிறது இந்த கவிதையில். சிறப்புங்க. வேண்டாம் தலைக்கணம் என்ற தலைப்பில், என்னை தவிர எல்லாரும் அடிமுட்டால் நினைப்பவனே, அந்த அடிமுட்டாளிடம்தான் தலை தருகிறாய் முடிவெட்ட. அந்த அடிமுட்டால் ஒருவன் வண்டி ஓட்ட நீ பயணிக்கிறாய். அந்த அடிமுட்டால் ஒருவன் சமைக்க நீ சாப்பிடுகிற உணவகத்தில். நீ எப்படி அதிபுத்திசாலி ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே. நான் தான் அறிவாளி, நான் தான் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் நாம அடுத்தவங்களை தான் நம்பி இருக்கிறோம் இல்லைங்களா. முடிவெட்ட போனாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு டிரைவரை நம்பி தான் இருக்கோம். அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி தான் இருக்கோம். அதனால தான் அப்படிங்கிற தலைக்கணம் என்னைக்கும் இருக்கக்கூடாது, எல்லாரும் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறத அழகா இந்த கவிதையில சொல்லியிருக்காரு. ரகசியம் என்ற தலைப்பில், என் கற்பனையில் நான் ரசிப்பது ரகசியம், என் கனவில் நான் காண்பது எனக்கே தெரியாத ரகசியம். சிறப்பு தான். அந்த முதல் கவிதைக்கும் இந்த கவிதைக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கு. அதாவது கற்பனையில நான் நினைக்கிறதெல்லாம் ரகசியம், கனவுல வந்து நம்மளுக்கு தெரியாம நம்ம பகல்ல என்ன செய்ய நினைத்தோமோ அதுதான் கனவில் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம அது அப்படியே நடந்துட்டு இருக்கும், அதுவே தெரியாத ரகசியம் தான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. சரி என்ற தலைப்பில், தேன் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் மனிதனின் பதில் தேன் கூடுதான். ஆனால் தேனீக்கள் வண்டுகளில் பதில் பூ. எது சரி? அப்போ தேன் எங்கேருந்து கேட்டால் மனுஷன் வந்து தேன் கூடுன்னு சொல்லுவான். அதே தேனீக்கள்கிட்டையும் வண்டுகள்கிட்டையும் கேட்டால் பூன்னு சொல்றாங்க. இது எது சரி அப்படிங்கிறது ஒரு கேள்வியா சொல்லியிருக்காரு. நாம தான் விடை கண்டுபிடிக்கணும். சொந்தம் என்ற தலைப்பில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா, சொந்தம் என்பது கூட்டம் சேர்க்கவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழகா அந்த சொந்தத்தை பத்தி நல்லா சிறப்பான ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த கவிதை. இதில் இருக்கிற அனைத்து கவிதைகளும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சில கவிதைகள் வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்கிறது. அது கொஞ்சம்